நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊரில் வேலை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 2/9/2024 அதாவது அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். indianbank.nsa.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க்கோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேரியர்ஷன் இருக்குது. இந்த கேரியர்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு வந்து கேரியர் சென்டர்லேருந்து உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக வெளியாக இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் லோக்கல் ஆஃபீஸர் 2024ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற வெப்சைட்டும் அண்டு நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இதுதான். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2024 இன் இந்தியன் பேங்க்லேருந்து தான் இது வந்திருக்கு. இந்தியன் பேங்க் அதாவது லோடிங் பப்ளிக் செக்டர்லேருந்து தான் இது வந்திருக்கு. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழகம் முழுவதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 24 வேக்கன்சி, எஸ்டியில் 12 வேக்கன்சி, ஓபிசியில் 43 வேக்கன்சி. இந்த மாதிரி வேக்கன்சி வந்து எப்பவும் கொடுத்தது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசில் வந்து 50 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 300 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போவுமே கொடுத்தது கிடையாது. அண்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து வெளியிட்ருக்காங்கன்னா 13/8/2024 அதாவது நேற்று தான் வெளியிட்ருக்காங்க. அண்டு பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 2/9/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதும் அன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பே அண்ட் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 48,480 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,000/7 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 2,000லேருந்து 7,000 வரைக்கும் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 85,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஏ, சிசிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி லோக்கல் அலவன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு லீவ் இன் கேஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அலவன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ஏஜ் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்காக மேக்ஸிமம் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி, அதாவது கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு மற்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷன், அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1984 ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிசர்வேஷன் பர்சனில் வந்து பார்த்திங்கன்னா 34 விதிப்படி உங்களுக்கு ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குமோ அந்த ரிசர்வேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோவர் டிவிஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பெனிஃபிட்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்வியூ வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அண்டு பை இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. வேறு டெஸ்ட்டு சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எடிட் இருக்கும்,
45 கொஸ்டினும் அண்ட் ஜென்ரல் எக்கனாமிக் இது வந்து பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா 35 கொஸ்டின் இருக்கும். அண்ட் டேட்டா அனலாசி இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 மார்க் இருக்கும். டேட்டா அனலைஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 155 கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து 200 மார்க் இருக்கும். சிலதுக்கு வந்து 2 மார்க் கூட இருக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக 3 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்காக உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் மார்க் இந்த இன்டர்வியூ வில் பி 100 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி 35% ஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ வந்து ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40% இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்பாங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு இந்த மாதிரி ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹175 அண்ட் அதர் ஆல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹1000 உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி www.indianbank.nic.com இதில் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்டு கால் லெட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக உங்களுக்கு ரோல் நம்பர் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி உங்களுக்கு ரோல் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரோல் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு நெட்லேயே விட்டுருவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நமக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதிலே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கீழே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த இதே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்ளிகேஷன் அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதை நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டேட்டா அதாவது பேசிக் டேட்டா இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அண்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் டீட்டெயில்ஸ் அடுத்தது ப்ரிவியூ அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.